நம்ம ஒருத்தவங்களை எந்த அளவிற்கு உற்சாகப்படுத்துகிறோமோ, எந்த அளவிற்கு நாம் மற்றவர்களை என்கரேஜ் பண்ணுகிறோமோ, எந்த அளவிற்கு நாம் மற்றவர்களை முன்னாக நிறுத்தி நீங்க செய்யுங்க, நீங்க பாடுங்க, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் எந்த அளவிற்கு மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? வளருவார்கள். ஹல்லேலூயா. அப்போ மற்றவர்களை என்கரேஜ் பண்ணுறதுங்கிறதுக்கே நிறைய பேருக்கு என்ன வராது? மனது வராது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த எண்ணம், அந்த உணர்வு, அந்த சிந்தை வருவது என்பது ரொம்ப கடினம்தான். இப்போ நானே இருக்கிறேன்னா, நான் யாரையும் உற்சாகப்படுத்துகிறேன்னா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் பதில் வருது. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துவதற்காக, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவதற்காக, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுவதற்காக நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த விஷயத்தை நாம் எந்த அளவிற்கு நாம் கடைபிடிக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்குள்ளாக என்ன செய்யும் அப்படின்னா, நமக்குள்ளாக அந்த தலைமைத்துவத்தினுடைய பண்பு என்ன செய்யுமா? அது வளர்ந்துக்கிட்டே போகுமா. அப்படி இருக்கும்போது நாம் அநேகரை உருவாக்குகிறவர்களாக, அநேகரை வளர்த்து விடுகிறவர்களாக நாம் என்ன செய்வோம்? காணப்படுவோம்.